அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். ராமதாசுடன் நேரடி மோதலில் ஈடுபட்ட அன்புமணியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஜி.கே. மணி தலைமையில் குழுவானது அமைக்கப்பட்டிருப்பதாக அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கோபித்துக் கொண்டு சென்ற அன்புமணியை சமாதானம் செய்ய இந்த ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. ராமதாசுடன் நேரடி மோதலில் ஈடுபட்ட அன்புமணியுடன் சமாதான பேச்சு நடத்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணியிடம் சமரச பேச்சு நடத்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் அன்புமணி மோதலை முடிவுக்கு கொண்டுவர பாமக மூத்த நிர்வாகிகள் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் ராமதாசுடன் ஜி.கே. மணி, பாமக பொருளாளர் திலகபாமா, மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கோபித்துக் கொண்டு சென்ற அன்புமணியை சமாதானம் செய்ய இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். ராமதாசுடன் நேரடி மோதலில் ஈடுபட்ட அன்புமணியுடன் பேச்சுவார்த்தை நடத்த இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜி.கே. மணி தலைமையில் இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலீஃப் அப்துல்லா. அவரிடம் பேசலாம். வணக்கம் கலீஃப் அப்துல்லா. இந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? எந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது? விவரம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் ஆரவில் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று பாமக நிறுவனர் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது பாமக இளைஞரணி சங்க தலைவராக தனது பேரனை முகுந்தனை நியமிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு மேடையில் அமர்ந்திருந்த பாமக தலைவரும் டாக்டர் ராமதாஸின் மகனுமான அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிப்படையாக கருத்து தெரிவித்து வந்திருந்தார். இந்த நிலையில் கட்சிக்கு வந்த 4 மாதமே ஆன அனுபவம் இல்லாத ஒருவருக்கு எப்படி கட்சி பதவி தரலாம் என மேடையில் அன்புமணி கேள்வி எழுப்பியதால் அன்புமணிக்கும் ராமதாஸும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நாள் ஆரம்பித்த கட்சி நான் சொல்வதைதான் அனைவரும் கேட்க வேண்டும், அப்படி கேட்க விருப்பம் இல்லாதவர்கள் யாரா இருந்தாலும் கட்சியை விட்டு வெளியேறலாம் என ராமதாஸ் கூறினார். உடனடியாக பதிலளித்து, எனக்கு ஏதும் தனியாக பணியுடன் கட்சி அலுவலகம் இருக்கின்றது, என்னை சந்திக்க விரும்பும் இனிமேல் அங்கு வந்து சந்திக்கலாம் என பொதுக்குழுவில் மேடையில் கட்சியினர் முன்னிலையில் ராமதாசும் அன்புமணியும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் ராமதாஸ் அணி, அன்புமணி அணி என பாமக 2 அணிகளாக உடையும் நிலை ஏற்பட்டுள்ளதால் பாமக நிர்வாகிகளிடையே, பாமக தொண்டர்களிடையே பெரும் கலகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் பாமக மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுடன் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் பாமக பொருளாளர் திலகபாமா மூத்த நிர்வாகிகள் சிலர் சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ராமதாசுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கோபித்துக் கொண்ட சென்னை சென்றுள்ள அன்புமணியை சமாதானம் செய்ய முயற்சியில் பாமக மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையிலான மூத்த நிர்வாகிகளான வடிவல் ராவணன், அன்பழகன் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நாளை சென்னை சென்று அன்புமணியை நேரில் சந்தித்து அவரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கலிஃப்துல்லா. வேற என்ன சொல்ல முடியும்? சாப்பிட்டு சாப்பிட்டு